சென்னை விஜய் டிவியில் காமெடி நடிகராக புகழ்பெற்ற KPY பாலா தற்போது காந்தி கண்ணாடி என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். சமீபத்தில் நடைபெற்ற இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார். அப்போது விஜயகாந்த் குறித்து பாலா பேசியது நெகிழ்ச்சியான பேச்சு அனைவரின் மனதையும் உருக வைத்தது. காந்தி கண்ணாடி இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய பிரபாகரன் பாலாவின் வளர்ச்சி குறித்து பாராட்டினார். பாலா ஒரு சிறந்த கலைஞன் மட்டுமல்ல, அவரை பற்றி பேசும்போதே அவர் எவ்வளவு நல்ல மனிதர் என்பது தெரிகிறது. அவருடைய இந்த குணம் என் தந்தையின் குணத்தை நினைவுபடுத்துகிறது. கேப்டன் எப்படி ஏழை மக்களுக்கு உதவினாரோ அதேபோல் பாலாவுக்கும் உதவும் குணம் இருக்கிறது. சினிமா பயணத்தில் அவருக்கு அனைத்து வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். விஜய பிரபாகரனின் வாழ்த்தை கேட்ட பாலா உணர்ச்சிவசப்பட்டு கண்கலங்கினார். பின்னர் அவர் பேசிய பேச்சு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நான் முதலில் நேரில் பார்த்த ஒரு செலிபிரிட்டி, அது கேப்டன் விஜயகாந்த் சார்தான். தேர்தல் சமயத்தில் எங்கள் ஊருக்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோதுதான் அவரை பார்த்தேன். அப்போது அவரை யார் என்று தெரியாது. என் தாத்தாதான் அவர் யார் என்று சொன்னார். அப்போது எங்கள் ஊரில் உள்ள மக்கள், ஆண்கள் பெண்கள் என அனைவரும் அவரை பார்த்ததும் ஆரவாரம் செய்தனர். சென்னை வந்த பிறகு நான் முதலாக நேரில் சந்திக்க ஆசைப்பட்டது கேப்டன் அவர்களைத்தான். ஆனால் என் துரதிர்ஷ்டம், அவரை நேரில் பார்க்க இயலவில்லை. அவரது மறைவின் போதுதான் அவரை பார்த்தேன். அன்று என் மனம் மிகவும் கலங்கியது. ஒருத்தரின் இறப்பிற்கு ஒரு வீடு அழுதது என்றால் அவர் அந்த குடும்பத்தின் தலைவன். அதுவே ஒரு நாடு அழுதது என்றால் அவர்தான் உண்மையான தலைவன் என்ற ஒரு வாக்கியம் உண்டு. கேப்டன் உண்மையான தலைவன். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கிறது. அது கேப்டன் மக்களுக்குச் செய்ததில் 1% நான் இறப்பதற்குள் இந்த மக்களுக்குச் செய்துவிட வேண்டும். அவ்வளவுதான் என்று விஜய பிரபாகரனின் முன்னிலையில் சபதம் எடுத்துக்கொண்டார். தனது முதல் படத்தின் வெற்றி மூலம் விஜயகாந்தின் கனவுகளை நிறைவேற்றுவார் என்று ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.